ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதங்கள் 11-12 பதம் 11 அஜாத சத்ரோ பிரத்யட்சதாயம் திதிக்ஷதோ திருவிக்ஷகம் தவாக சஹானுஜோ யத்ர மிருகோதராஹி ஸ்வசன் ருக்ஷா யத் த்வம் அலம் பிபேக்ஷி. மொழிபெயர்ப்பு. விதுரர் கூறினார், எதிரிகள் இல்லாதவரும் உங்களுடைய குற்றங்களினால் விளைந்த அளவிட முடியாத துன்பங்களை பொறுத்து கொண்டவருமான யுதிஷ்டருக்கு உரிமையுள்ள பாகத்தை இப்பொழுது நீங்கள் திருப்பிக் கொடுத்து விட வேண்டும். அவர் தன் தம்பிகளுடன் காத்திருக்கிறார். அவர்களுக்கிடையில் பாம்பைப் போல சீறிக்கொண்டு பழிவாங்கும் எண்ணத்துடன் பீமனும் இருக்கிறார். அவரிடம் உங்களுக்கு அச்சமுண்டு என்பதில் சந்தேகமில்லை. பதம் 12 பார்தாம் சது தேவோ பகவான் முகந்தோ கிருஹிதவான் சக்ஷிரி தேவதேவ ஆஸ்தேஸ்வ புரியாம் யது தேவ தேவோ வினிர்ஜிதாசேக்ஷ நிருதேவ தேவ. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களை தமது உறவினர்களாக ஏற்றுக்கொண்டார். உலக மன்னர்களெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதிக்கின்றனர். அவர் தமது குடும்ப அங்கத்தினர்களான யது வம்ச அரசர்களுடனும் இளவரசர்களுடனும் தமது அரண்மனையில் வாழ்கிறார். எண்ணற்ற அரசர்களை வென்று அவர்களுக்கு அவர்தான் பகவான். பொருளுரை. விதுரர் திருதராஷ்டிரருக்கு பாண்டவர்களுடனான அரசியல் உடன்படிக்கையின் தொடர்பாக நல்ல அறிவுரைகளை கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி பாண்டவர்களுடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் என்பதை முதலில் அவர் கூறினார். ஸ்ரீகிருஷ்ணர் பரமபுருஷராதலால் அவர் பிரபஞ்ச விவகாரங்களை ஆள்பவர்களான அனைத்து தேவர்களாலும் பிராமணர்களாலும் ஆராதிக்கப்படுகிறார். அது தவிர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது குடும்ப அங்கத்தினர்களான யதுவம்ச அரசர்களும் உலக அரசர்களையெல்லாம் வென்றவர்களாவர். க்ஷத்திரியர்கள் பல்வேறு அரசர்களை வென்று அவர்களுடைய அழகிய அரசகுமாரிகளை கடத்திச் செல்வது வழக்கம். இவ்வழக்கம் மெச்சத்தக்கதுதான். ஏனெனில் இளவரசியை கவர்ந்து செல்லும் க்ஷத்திரியனின் வீர பராக்கிரமத்தின் அடிப்படையில்தான் அவர்களது திருமணம் நிகழ்ந்தது. யதுவம்ச இளவரசர்கள் அனைவரும் இத்தகைய வீர பராக்கிரமத்தை காட்டித்தான் மற்ற அரச குமாரிகளை மணந்தனர். இவ்வாறாக அவர்கள் உலக அரசர்களையெல்லாம் வென்றவர்களாயினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய பிள்ளை பிராயத்தில் கம்சன், ஜராசந்தன் போன்ற அசுரர்களையும் பிரம்மா, இந்திரன் போன்ற தேவர்களையும் வென்றவராவார். எனவே இத்தகைய சக்தி வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆதரிக்கப்படும் பாண்டவர்களுடன் போரிடுவது ஆபத்தானது என்று விதுரர் தம் தமையனுக்கு உணர்த்த விரும்பினார். கிருஷ்ணரின் ஆதரவால் பிரபஞ்ச சக்திகளெல்லாம் பாண்டவர்களின் பக்கம் இருந்தன. ஹரே கிருஷ்ணா.